Welcome, ma. Now we have entered into the second term. We are going to see lesson 1 in history, Vijayanagar and Bamani Kingdom. First, they have given a small introduction. The political conditions of India in the 14th century provided great opportunities for the rise of new kingdom in the south. ஸோ நிறைய இந்த பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸால் என்னாச்சு, நிறைய நியூ கிங்டம்ஸ் வந்து சவுத்தில் வந்து உருவாக்குறதுக்கு வந்து ஆரம்பிச்சுது. அதாவது பிஃபோர் 14th சென்ச்சுரிக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராமினன்ட் கிங்டம் வந்து சவுத்தில் கிடையாது. ஆனால் ஆஃப்டர் இட் வந்து 2 நியூ கிங்டம்ஸ் கேம் இன் த சவுத். த ரெப்ரெசிவ் மெஷர்ஸ் ஆஃப் த இம்ப்ளிமெண்ட் ஆஃப் முஸ்லிம் கிங் முகமது பின் துக்ளக் led to the rise of many new independent states. In the south, Vijayanagar and Gulbarga Brahmani emerged as two great kingdoms. So, the two great kingdoms which emerged in the south, ரெண்டு முக்கியமான கிங்டம்ஸ் சவுத்தில் உருவானது வந்து ஒன்று விஜயநகர், இன்னொன்று வந்து குல்பார்கா. ஸோ குல்பார்கா வந்து பாமினி கிங்டம்னு சொல்லுவாங்க. The Bamni kingdom spread all over the Maharashtra region and partly over Karnataka. ஸோ இந்த பாம்னி கிங்டம் எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா மகாராஷ்டிரா ரீஜன்ஸ் அண்ட் சில பிளேசஸில் கர்நாடகாவில். ரூல்டு பை 18 monarchs, இட் லாஸ்டட் ஃபார் நியர்லி 180 years. ஸோ இது வந்து எவ்வளோ வருஷத்துக்கு இருந்துச்சுன்னா 180 yearsக்கு வந்து இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஏர்லி இன் த 17th century, இட் கொலாப்ஸ்ட் அண்ட் ஸ்பிளிட் இன்டு 5 sultanates: பிஜாப்பூர், அஹமதாநகர், கோல்கொண்டா, பிதார் அண்ட் பெரார். ஸோ அதுக்கப்புறம் லேட்டராக என்னாச்சு, 16th centuryயில் இது வந்து 5 சுல்தானேட்ஸாக வந்து ரிடியூஸ் ஆச்சு. அதாவது பிஜாப்பூர், அஹமதாநகர், கோல்கொண்டா, பிதார் அண்ட் பிரார். தி ஸ்டேட்ஸ் ஆஃப் விஜயநகர் கண்டினியூ டு ஃப்ளரிஷ் ஃபார் நியர்லி 200 years. ஆனால் விஜயநகர் வந்து 200 years ஃப்ளரிஷ் ஆச்சு. இவங்க 2 கிங்டம் சவுத்தில் இருந்துச்சு, தட் இஸ் பாமினி அண்ட் விஜயநகர். ஸோ விஜயநகர் வந்து ஒரு ஹிந்து கிங் தான் வந்து ரூல் பண்ணாங்க. ஸோ பாமினி வந்து இட் வாஸ் ரூல்டு பை அ முஸ்லிம் கிங். ஓகே, ஸோ இதில் வந்து பாம்னி வந்து 180 years வரைக்கும் தான் இருந்துச்சு. ஆனால் விஜயநகர் வந்து இட் வாஸ் லாஸ்டட் ஃபார் 200 years. அல்டிமேட்லி விஜயநகர்ஸ் வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி induced the Muslim Deccan kingdoms to launch a combined war against it. ஸோ விஜயநகர் கிட்ட இருக்கிற அவ்வளோ வெல்த்து வந்து டெக்கான் கிங்டம்ஸ் வந்து திரும்பி பார்க்க வச்சுது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து விஜயநகர் மேலே வந்து போர் தொடுக்க ஆரம்பித்தாங்க. In 1565, the Battle of Talikota, finally they could succeed in crushing Vijayanagar Empire. ஸோ கடைசியாக என்ன பண்ணாங்க, 1565 வந்து ஒரு பேட்டில் நடந்துச்சு. ஸோ அந்த பேட்டில் வந்து பேட்டில் ஆஃப் டாலிகோட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து என்னாச்சு, விஜயநகர் வந்து அந்த எம்பையர் வந்து க்ரஷ் ஆயிடுச்சு. ஸோ டெக்கான்ஸ் வந்து தே டிஃபீட்டட் விஜயநகர். ஃபவுண்டேஷன் ஆஃப் விஜயநகர் எம்பையர். Vijayanagara, the city of victory, was established in southern Karnataka by two brothers named Haryara and Bukka. ஸோ விஜயநகர்னாவே சிட்டி ஆஃப் விக்ட்ரின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பேர்லேயே நீங்கள் பார்க்கலாம் விஜயா இருக்குது. ஸோ விஜயம்னாவே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் விக்ட்ரி. ஸோ இந்த கிங்டம் வந்து எங்கே உருவாச்சுன்னா சதர்ன் கர்நாடகாவில். யார் இதை உருவாக்குனாங்கன்னா 2 brothers. அவங்க பேர் வந்து ஹரியரா அண்ட் புக்கா. அக்கார்டிங் டு ஒன் ட்ரெடிஷன்ஸ், Vidyaranya, head of the Saviti Sringari Mut, instructed them to abandon their service to the Tughlaq and rescue the country. So Vidyaranya அவர் தான் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்ருங்கரி முட். அவர் என்ன பண்ணார், அந்த கண்ட்ரியை வந்து நம்ம வந்து முஸ்லீம் கிட்டேருந்து செக்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சிஸ்ட் பண்ணார். The new kingdoms was called Vidyanagara for a time in honor of the spiritual teacher Vidyaranya before it came to be called Vijayanagara. So, before, அதாவது விஜயநகரான்ற பேர் வரத்துக்கு முன்னாடி இந்த எம்பையருக்கு வந்து வித்யாநகரான்னு தான் வந்து பேர் சொன்னாங்க. யாரை ஹானர் பண்ணுறதுக்காக, டு ஹானர் த டீச்சர், அவங்க டீச்சர் வித்யாரண்யாவை ஹானர் பண்ணுறதுக்காக. 4 dynasties, namely Sangama, Saluva, Tuluva and Aravidu ruled this kingdom. ஸோ இதுலேருந்து 4 டைனாசிட்டிஸ் உருவாச்சு. அதாவது சங்கமா, சலுவா, துலுவா அண்ட் அரவிது டைனாசிட்டி வந்து ஃபார்ம் ஆச்சு. The fertile regions between the rivers Krishna and Tungabhadra
and the Krishna Godavari Delta were the zones of conflict among the rulers of Vijayanagara, Bamini and Odisha. So in the Krishna, Tungabhadra, Krishna Godavari Delta. So in the fertile regions ஆண்டு தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த விஜயநகரா, பாமினி அண்ட் ஒடிசா வந்து அப்பப்போ அவங்க வந்து பேட்டில் வந்து நடத்தினாங்க. The value of the first two brothers, Harihara and Bukka, of the Sangam dynasty protected the new kingdoms from the superior forces of the Bamini Sultanates, which had been established about a decade after the foundation of Vijayanagara. So, the new and the king's brothers சொல்லுவோம்ல ஹரிஹரா அண்ட் புக்காரா அவங்க தான் வந்து அதை ஃபவுண்ட் பண்ணாங்க இந்த டைனாசிட்டியை. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, இந்த நியூ கிங்டம்ஸ்லாம் ப்ரொடெக்ட் பண்ணாங்க. ஸோ சுப்பீரியர் யார்கிட்ட இருந்துன்னா இந்த பாம்னி சுல்தானேட்ஸ் கிட்டேருந்து அந்த கிங்டத்தை வந்து இவங்க ப்ரொடெக்ட் பண்ணாங்க. Bukka first son Kumara Kampanna ended the sultanate in Madurai and succeeded in establishing Nayaka kingdom there. So Bukka one son, அதாவது அவர் பேர் வந்து குமார கம்பண்ணா, அவர் என்ன பண்ணார், மதுரையில் வந்து சுல்தானேட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்கள டிஃபீட் பண்ணி வந்து மதுரையை வந்து நாயக்கா கிங்டமாக மாற்றினார். The conquest of the Madurai Sultanate by the Vijayanagara Empire is described in detail in the poem Madura Vijayam, composed by Kumara Kampanna's wife Ganga Devi. ஸோ இங்கே நடந்த பேட்டிலை பற்றி எந்த போயமில் வந்து டீட்டெயிலாக எழுதியிருக்காங்கன்னா அந்த போயம் பேர் வந்து மதுரை விஜயம். ஸோ இந்த போயமை வந்து யார் எழுதுனாங்கன்னா இட் வாஸ் குமார கம்பனாஸ் வைஃப் கங்கா தேவி தான் எழுதினாங்க. ஸோ த நெக்ஸ்ட் they have given end of the Sangam dynasty. When King Bukka died, he had left behind a large territory to his son Harihara to rule. So கிங் புக்கா வந்து இறந்துட்டவனே என்ன பண்ணார், அவரோட பையன் பேர் வந்து ஹரிஹரா டூ, அவர் தான் வந்து அந்த நாட்டை வந்து ஆடினார். ஸோ நிறைய டெரிட்டரிஸ் இருந்துச்சு. ஹரிஹரா டூஸ் impressive achievements was securing Belgaum and Goa from the Bamni kingdoms. ஹரிஹரா டூவோட மெயின் அச்சீவ்மெண்ட் என்னவா இருந்துச்சுன்னா பெல்கம் அண்ட் கோவா, அதாவது பாம்னி கிங்டத்தில் இருக்கிற அந்த ரெண்டு பிளேஸையும் வந்து அவர் கைப்பற்றணுன்ட்டு வந்து அவரோட ஏமா இருந்துச்சு. ஹரிஹரா சன் தேவராயா ஒன் டிஃபீட்டட் கஜபதி கிங்ஸ் ஆஃப் ஒடிசா. ஸோ அவரோட பையன், அதாவது ஹரிஹரா டூவோட பையன் வந்து தேவராயா ஒன்று, அவர் என்ன பண்ணார், கஜபதி கிங் ஆஃப் ஒடிசா வந்து டிஃபீட் பண்ணார். His successor Devaraya II was the great ruler of the Sangama dynasty. So தேவராயா ஒன் அவரோட பையன் தேவராயா டூ தான் வந்து சங்கம டைனாசிட்டிலே ரொம்ப கிரேட் ரூலராக வந்து விளங்கினார். He began the practice of recruiting Muslim fighters to serve him and to train him in the new methods of warfare. ஸோ முஸ்லீமை வந்து ஃபைட்டர்ஸை வந்து வாரில் வந்து அவன் நம்மளோட நியூ டெக்னிக்ஸ்லாம் வந்து டீச் பண்ணுறதுக்கு வந்து இன்வால்வ் பண்ணார். ஸோ ரைஸ் ஆஃப் சலுவா டைனாசிட்டி. ஆஃப்டர் தேவராயா டூ த விஜயநகர் எம்பையர் வென்ட் த்ரூ அ கிறிசிஸ். ஸோ தேவராயா டூக்கு அப்புறம் என்னாச்சு, விஜயநகர் எம்பையர் வந்து நிறைய வந்து இன்னலுக்கு வந்து ஆளாகுச்சு. த ஏபிள் கமாண்டர் ஆஃப் த விஜயநகர ஆர்மி சலுவா நரசிம்மா, making use of this situation, declared himself the emperor after murdering the last ruler of the Sangama dynasty, Virupaksha Raya II. ஸோ சலுவா நரசிம்மா அவர் என்னவா இருந்தார், கமாண்டர் இன் விஜயநகர் ஆர்மியாக இருந்தார். ஸோ அப்போ கிங்காக இருந்தது வந்து லாஸ்ட் கிங், அதாவது லாஸ்ட் கிங் ஆஃப் சங்கமா டைனாசிட்டி வந்து விருப்ரக்ஷா ராயா டூ. அப்போ என்ன பண்ணார், அந்த சூழ்நிலையை வந்து அவருக்கு சாதகமாக பயன்படுத்திக்கினார். இந்த சலுவா நரசிம்மா என்ன பண்ணார், விருப்ரக்ஷா ராய டூவை வந்து மர்டர் பண்ணிவிட்டு அவர் வந்து அங்கே வந்து கிங்காக ஃபார்ம் ஆகிட்டார். பட் த சலுவா டைனாசிட்டி ஃபார்ம்டு பை சலுவா நரசிம்மா கேம் டு அன் எண்ட் வித் திஸ் டெத். ஆனால் வந்து ரொம்ப நாள் வந்து அது நீடிக்கலை. ஸோ அவர் இறந்தவனே, அதாவது சலுவா நரசிம்மா இறந்தவனே அந்த டைனாசிட்டி வந்து முடிவுக்கு வந்துச்சு. வென் நராஸ் நாயக்கா இஸ் ஏபிள் ஜென்ரல் seized power, it urged in the துல்வா டைனாசிட்டி. ஸோ அவரோட ஜென்ரல், அதாவது நராஸ் நாயக்கா, அவர் என்ன பண்ணார், அவர்கிட்டேருந்து இவர் எப்படி வந்து விருப்ரக்ஷா ராயா டூ கிட்டேருந்து பவர்ஸை வந்து எடுத்துகிட்டு அவரை மர்டர் பண்ணி எடுத்தாரோ அதே மாதிரி இவரோட ஜென்ரல் என்ன பண்ணார், அதே மாதிரி
நரசிம்மாவை சலுவா நரசிம்மாவை வந்து சீஸ் பண்ணிவிட்டு அவரோட பவரை இவர் எடுத்துக்கினார். ஸோ அப்போ தான் என்ன ஆச்சு, துளுவா டைனாசிட்டி ஃபார்ம் ஆச்சு. ஸோ we can see the rest of the dynasties in the next class ma.